என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோ கிட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக போட்டிருந்தேன். ஸோ அப்பயே சொன்னேன் டைம் அண்ட் ஒர்க் முடிக்கும் போது நான் உங்களுக்கு 100 கொஸ்டின் டெஸ்ட்டு தரேன்னு சொல்லியிருந்தேன். டைம் அண்ட் ஒர்க் ஒரு டாபிக் முடிக்கும் போதும் ஒரு சில முக்கியமான டாபிக் சொல்லிக் கொடுக்கும் போதும் அது தனியாக உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா, ஏன்னா அது ஸ்டார் டாபிக், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் டைம் அண்ட் ஒர்க்கில் நம்மளோட எக்ஸாமில் 2 கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் அந்த டெஸ்ட் சீரீஸ் வாங்கினவங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போதும் போல் ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படின்னு இருக்கும், டாபிக் டெஸ்ட் இருக்கும். நம்ம என்னெல்லாம் வீடியோ போடுறோமோ அந்த டாபிக் எல்லாமே டெஸ்ட் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் நான் கொடுத்துட்ருக்கேன், எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி 6 மணிக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ அது பாட்டு கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். இப்போது அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புதுசாக ஸ்டார் டாபிக் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டைம் அண்ட் ஒர்க் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே 4 டாபிக் கொடுத்துருப்பேன். சரி, அதாவது 4 டெஸ்ட். டைம் அண்ட் ஒர்க்கே 25 கொஷின் மொத்தம் 100 கொஷின், 4 டெஸ்ட் நான் கொடுத்துருப்பேன். அது மறந்துடாமல் எழுதிடுங்க. ஓகேவா? உங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான லெவல், ஓகேவா, அந்த லெவலுக்கு தகுந்தாப்பில் தான் கொஷின் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாகவும் இல்லை ரொம்ப கஷ்டமாகவும் நான் கொஷின் எடுத்து கொடுக்கல. இந்த 100 கொஷினுமே கரெக்டாக உங்களோட எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டாண்டர்டுக்கு என்ன தேவையோ அதே மாதிரியான மாடல், அப்புறம் நான் சொல்லி கொடுத்த மாடல், இது எல்லாத்தையும் கலந்து 100 கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ மறந்துடாமல் இந்த டெஸ்ட்டை எழுதுங்க. இது நீங்கள் எப்போ வேணாலும் எழுதலாம்ப்பா. இன்றைக்கி எழுதணுனாலும் எழுதலாம். நீங்கள் ஒரு மாதம் கழித்து நான் நல்லா படிச்சுட்டு எழுதுறேன், தாராளமாக எழுதலாம். எத்தனை வாட்டி வேணாலும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதலாம். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? பட் டைம் அண்ட் ஒர்க்கு பெரிய டாப்பிக்னு நினச்சி எப்போதும் விட்டுட்டு போயிடாதீங்க. அதான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொன்னேன். ஸோ எப்போல்லாம் ஸ்டார் டாபிக் நான் நடத்துகிறேனோ அப்போ எல்லாமே உங்களுக்கு நடத்தும் போதும் தனியாக டெஸ்ட்டு கொடுத்துருவேன், நடத்தி முடிச்சதுக்கப்புறமும் 100 கொஷின் டெஸ்ட்டு கொடுத்துருவேன். சரியா? அதனால் மறந்துடாமல் இந்த டைம் அண்ட் ஒர்க் 100 கொஷினை எழுதிடுங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க, நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே சொல்யூஷனும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓரளவுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுத்து உங்கள் போர்டில் நான் சொல்லிக் கொடுத்தேன்ல அதே மாதிரியான சொல்யூஷனும் இப்போ இந்த டெஸ்ட்டு கீழே இருக்கும்ப்பா. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாளையோட பர்சன்டேஜ் டாபிக் முடிச்சிருவேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ பெரிய டாப்பிக்கை முடிச்சிட்டேன்னா, சின்ன டாபிக் ஒரே மாதம் தான், டெய்லி ஒரு வீடியோ போட்டோன்னா சின்ன டாபிக்ஸ் முடிஞ்சிரும்ப்பா. பெரிய டாபிக் மட்டும்தான் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோ பார்த்து அன்னன்னைக்கு தேவையான டெஸ்ட்டை எழுதுங்க. டெய்லி 6 மணிக்கு கொடுக்குற அந்த டெஸ்ட்டை எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோ முடிச்சதுக்கப்புறமும் இந்த ஸ்டார் டாபிக் முடிச்சதுக்கப்புறமும் அந்த டாப்பிக்குக்கான தனியாக ஒரு 100 கொஷின் இந்த மாதிரி டெஸ்ட்டு கொடுக்குறேன், அதையும் எழுதுங்க. ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக எழுதிட்டே வாங்க. இந்த எக்ஸாம் ஈஸியாக நீங்களால் பாஸ் பண்ண முடியும். எதுவுமே பெரிய டாப்பிக்குன்னு நினச்சி விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு. ஒருவேளை நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா இதை வாங்கிடுங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், கடைசி நேரத்தில் வாங்கிடாதீங்க. கடைசி நேரத்தில் வாங்குறது வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. நீங்கள் 1 மாதம் இல்லை 2 மாதம் முன்னாடி வாங்குறது தான் நல்லது. ஏன்னா அவ்வளோ டெஸ்ட்டு வந்துடும். அதை நீங்கள் கடைசி ஒரு 5 நாளில் உட்காந்து நம்ம காலேஜ் செமஸ்டர் மாதிரிலாம் படித்து இதை எழுத முடியாது. ஸோ அதனால் குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது நீங்கள் இந்த டெஸ்ட்டை ரெகுலராக எழுதி பார்த்தா தான் பாஸ் பண்ண முடியும். சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு. நாளைக்கு பர்சன்டேஜோட கடைசி வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ போய் பாருங்கள், டெஸ்ட் இருக்கும். பாய்.